சில டேஸ்லாம் வந்து நம்ம ரீசனே இல்லாமல் சோகமாக இருப்போம், ரீசனே இல்லாமல் மூட் ஆஃபாக இருப்போம். என்ன தான் நம்மளை சுற்றி எல்லாமே ஹாப்பியாக அப்படியே நடந்துகிட்டு இருந்தாலும் சில விஷயம்லாம் நம்மளை வந்து மூட் ஆஃப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் எனக்கு இன்றைக்கி. என்னன்னே தெரில, எதுனாலுமே இரிட்டேட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. இது வந்து இதுக்கு ரீசன் தெரிஞ்சாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுக்காக தான் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்றத என்னாலே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் வந்துட்டு இந்த மூட் ஸ்விங் டேர்மெல்லாம் வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆனது தான். முன்னாடியெல்லாம் சின்ன வயசுலலாம் மூட் ஸ்விங்னால் என்னென்னே தெரியாது, எதுக்காக சோகமாக இருக்கும், இந்த பீரியட்ஸ் டைமில் இரிட்டேஷன்லாம் வந்து அதனால தான் மூட் ஸ்விங்னால தான் இரிட்டேஷன் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தெரியாமல் நமக்கு மட்டும்தான் எப்படி இருக்க போல், நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ணுறது. அண்ட் வந்துட்டு இந்த டிவி மூவிஸ் எல்லாம் பார்த்து அதில் இருக்கிறவங்களோட ரிலேட் பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணுறது. இது வந்து நிறைய கேர்ள்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் சில மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி கூட தலைவன் தலைவி நான் போயிருந்தேன். ஸோ அந்த மூவியெல்லாம் பார்த்துட்டு நிறைய விஷயம் அதில் ரிலேட் பண்ணி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அந்த அந்த மூவியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் அது ரொம்ப ஒரு கண்டென்ட்ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது. பட் அது ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப ஒரு என்ஜாயபிளான மூவியாக இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ரொம்ப நார்மலாக ஒரு ஸ்டோரி அப்படின்னாலுமே வந்து நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஃபில்லிங்கான ஒரு இது இருக்கும். லாஸ்ட்டு சீன்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து ரெக்கவர் ஆன மாதிரி அப்படி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் அந்த மூவி பாருங்கள். முக்கியமாக ஹஸ்பண்டோடு போய் பாருங்கள். அதாவது கப்புள்னால் நீங்கள் கப்புளாக போய் பாருங்கள். லைக் ஃபேமிலி மூவி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.